பாக்குறீங்களா? இவன் தான் அர்ஜுன். வயசு 10. பள்ளி முடிஞ்ச உடனே அவன் கம்யூனிட்டி ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கு போயிடுவான். ஸ்விம்மிங் கிளாஸுக்கு அர்ஜுன் தினமும் ஆர்வமா பயிற்சி பண்றான். அவனை பார்த்து கோச் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அர்ஜுன் என்ன நினைச்சான் தெரியுமா? இப்போ எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் பிராக்டிஸுக்கு போறத விட்டுட்டான். ஒரு நாள் கிளாஸுக்கு ஒரு புதுசா பையன் வந்தான். அவனுக்கு நீச்சல் தெரியல, தண்ணியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். அவனை பார்த்ததும் அர்ஜுன் உடனே ஹெல்ப் பண்ண போனான். ஆனா அர்ஜுனுக்கு தண்ணியில என்ன பண்ணணும் தெளிவா ஞாபகம் வரல. அவன் ட்ரை பண்ணினான், ஆனா கால மூவ்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்போதான் அர்ஜுனு புரிஞ்சுக்கிறான், 40 நாள் பிராக்டிஸ் ஸ்கிப் பண்ணதோட ஸ்கில்ஸ் எல்லாம் டல் ஆயிடுச்சு. கோச் மெதுவா நெருக்கமா அர்ஜுனை அழைச்சிட்டு சொல்றாரு, கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அது எனக்குத்தான் சொல்ற மாதிரி அர்ஜுனுக்கு தோணுது. அந்த குரலோட அர்த்தம் நம்ம கத்ததுல தெளிவா இருக்கணும். கத்ததுக்கு அப்புறம் டே பை டே ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யறதாலதான் உண்மையா நம்மளது ஆகும். அர்ஜுனு நல்லா புரிஞ்சுக்கிறான். அடுத்த நாள் முதல் தினமும் ரெகுலர் கிளாஸுக்கு வர ஆரம்பிச்சான். முன்ன மாதிரி ஃபுல் ஃபோக்கஸா பிராக்டிஸ் பண்ணினான். கொஞ்ச நாள்ல அவன் ஸ்கில் சூப்பர் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ அர்ஜுனே தான் புதுசா வந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்றான். அர்ஜுன் மாதிரி நாமும் ஏதாவது கத்துக்கும் போது தொடர்ந்த பயிற்சி தான் நம்மள எக்ஸ்பர்ட் ஆக்கும். நிறுத்தாம பயிற்சி செய்யணும். அதுதான் நம்ம வெற்றி ரகசியம்.